அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சரமாரி கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக இன்று விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி அதிமுக மற்றும் பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் எஃப்ஐஆரை காவல்துறையினர் வெளியிட்டது சட்டவிரோதம் என்றும் அதில் தொடர்புடைய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. புலன் விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் ஒருவர்தான் குற்றவாளி என்று காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார்? கைது செய்யப்பட்டவர் காலில் ஏன் கட்டு போடப்பட்டுள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கைது செய்யப்பட்ட நபர் காவல்துறையினரிடமிருந்து தப்பியோட முயற்சித்தபோது தவறி விழுந்து காயம் ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதேபோல மாணவிகள் பாதுகாப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் நிர்பயா நிதி செலவு செய்யப்பட்ட விவரங்கள் குறித்தும் அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கமளிக்க உத்தரவிட்டனர். பல்கலைக்கழக விசாகா குழுவில் எத்தனை புகார்கள் வந்துள்ளன என்பது குறித்தும் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.